ஹாய் காய். ஸோ இதுவும் நேற்று ஈவினிங் எடுத்த விலாகு, கிறிஸ்மஸ்க்கு எடுத்த விலாக் தான். ஸோ நேற்று கிளைமேட்ஸ் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா பிரியாணிலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு வர கேட்டாங்க. சரி ஸ்நாக்ஸ் தானே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பொட்டேட்டோ தான் இருந்துச்சு. பொட்டேட்டோ வச்சு நல்லா ஒரு சீஸ் பால்ஸ் எல்லாம் பார்த்தா சீஸ் இல்லை, சரி பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ பால்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். சூப்பராக செம்ம கிறிஸ்பாக இருந்துச்சு. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழமை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு பிறகு கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க அண்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் வேண்டாம், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஸோ கலர் கொடுக்கும், கொஞ்சமாக காரமும் இருக்கும். ஸோ பச்சை மிளகாய் வந்து தேவைன்னா குட்டி குட்டியாக ஸ்லைட் பண்ணி போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு அது நடுவில் வந்து இடைஞ்சலாக இருக்கும், அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, கான் மாவு, 3 ஸ்பூன் வந்து நம்ம ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லியை தாராளமாக போட்டுக்கோங்க, செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்டாக பால்ஸ் எடுத்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிப் ரெடி பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நம்ம உருண்டை பிடிச்சதை வந்து அதுக்குள்ளே போட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் நல்லா கோட்டிங் கொடுங்க, நல்லா கோட்டிங் கொடுங்க, அப்போ தான் கிறிஸ்பாக வரும் சூப்பராக. ஸோ அதையும் நல்லா போட்டு எடுத்துகிட்டு நல்லா எடுத்து வச்சுட்டு ரவுண்ட் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணி அதை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.